ரொம்பவும் அழகுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் சிவபெருமான் கிட்ட போய் தன்னை காப்பாத்தணும்னு சொல்லி தஞ்சம் அடைகிறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தக்ஷ மகாராஜாக்கு 27 மகள்கள் இருக்காங்க. சந்திரனும் ரொம்ப அழகா இருக்கனால 27 மகள்களையும் சந்திரனுக்கே மனம் முடிச்சு தர்றாரு. ஆனா சந்திர பகவான் 27 பேர்லயும் ரொம்பவும் அழகா இருக்க ரோகிணியை மட்டும் காதலிக்கிறாரு. மற்ற மனைவிகள் கிட்ட பேசுறதே இல்ல. ஒரு நாள் தக்ஷ மகாராஜாக்கு இது தெரிய வருது. மற்ற மகள்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்பவும் கோபம் அடைஞ்ச ராஜா சந்திரன் நோக்கி ஒரு சாபம் கொடுக்கிறாரு. உன் பிரகாசத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா இழந்து முழுசா அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சந்திர பகவானுக்கு ரொம்பவும் பயமாகுது. சிவன் கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு. சிவனும் மக்களுக்கு சந்திரனோட பிரகாசம் ரொம்பவும் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்திரனை காப்பாத்த முயற்சி பண்றாரு. அப்ப தக்ஷ மகாராஜாவோட சாபத்தை பாதியா கம்மி பண்றாரு. அதாவது நீ தினமும் தக்ஷ மகாராஜா சொன்ன மாதிரி பிரகாசம் குறைஞ்சுகிட்டே வரும். ஒரு நாள் முழுசா குறைஞ்சிரும். அதுதான் அமாவாசை. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிப்ப. மறுபடியும் முழு நிலவா அப்போதான் அது பௌர்ணமி. என்னைக்குமே அழிய மாட்டேன்னு சிவனும் காப்பாத்திடுறாரு. இது மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் கேட்போம். பை.